ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொன்னாடையிலேருந்து ஒரு லாங் கவுன் தைக்கலாம். அது இன்றைக்கி எப்படி தைக்கலாம், எப்படி முதல்ல வெட்டலாம், அப்புறம் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம லாங் கவுனுக்கு அந்த இடுப்பு பக்கத்துலேருந்து நம்ம எவ்வளோ அளவோ அந்த அளவை நம்ம குறிச்சிக்கலாம். நம்மளுக்கு பாப்பா எவ்வளோ அளவு இருக்காலோ அந்த அளவுக்கு நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சென்டிமீட்டர் கணக்கில் 1.60 எடுத்திருக்கேன். அது கரெக்டாக இருக்கும்னு சுருக்கம் வச்சுட்டு இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு நம்ம வெட்டிக்கிட்டோம். இப்போ 1/2 மீட்டர் எடுத்து இன்னொரு 1/2 மீட்டர் எடுத்து நம்ம பாடி பீஸ் வெட்டிக்கலாம். முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கம் ஒரே மார்க்கிங் தான். இது இப்போ எப்படி மார்க் பண்ணுறனோ அதுலேயே வந்து 4 பட்டையாக இருக்குது துணி. இப்போ வந்து முண்டா சுற்று வர்றதுக்கு ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்ட்ரு ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்புறம் சின்ன ஷோல்ட்ரு வந்து கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாடி சுற்றை கனெக்ட் பண்ணி நம்ம எவ்வளோ பாடி சுற்று வேணுமோ அந்த இதை மார்க் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கெலாம் விட்டுட்டு நம்ம வளைவு எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோலோட வளைவு எடுத்துக்கிட்டு இப்போ முண்டா சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து நமக்கு 6 இன்ச்சு இருக்கணும். இந்த 6 இதில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். 6 இருக்குது. இப்போ வந்து நம்ம அது முன்னாடி வந்து இந்த முன்கழுத்துக்கு பின்கழுத்துக்கு நமக்கு என்ன கட்டிங் வேணுமோ அந்த கட்டிங்க்கு நம்ம வந்து இப்போ வந்து பா வேணுமா, இல்லை வி ஷேப் வேணுமா, இல்லை ஸ்டார் கழுத்து வேணுமா, இல்லை இலை கழுத்து வேணுமா, அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ நம்ம கழுத்தோட முன் உயரமும் பின் உயரமும் 3 எடுத்திருக்கேன். இப்போ அதை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அதை ரவுண்டு வேணும்னா ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ எனக்கு ரவுண்டு கேட்டாங்க, ரவுண்டே வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து அதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப ஈஸி. முதல்ல நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இதை முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். சூப்பர் ஃபினிஷிங்கும் நல்லா சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளை எவ்வளோ ஹைட்டு பாடி சுற்று இது 2 இருந்தாலே போதும். சின்ன குழந்தைங்களோட அளவில் நம்ம வந்து ஈஸியாக அழகாக எல்லாமே ஒரு நம்மளோட கணிப்பு தான். அதை வச்சு அளவு அடித்து நம்ம வெட்டுறதே ஒரு கணிப்பு தான். இப்போ வச்சு நம்ம வெட்டி தைச்சிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வெட்டிட்டு இப்போ அவ்வளோதான். நம்ம அங்கங்கே நம்ம தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெட்டும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு வேலையும் முடியும். நம்ம வந்து இப்போ பேக் பார்ட்டில் ஜிப்பு வைக்கிறதுனால அதை மட்டும் நான் சென்டரில் வெட்டிக்கிறேன். அந்த பீஸை தனியாக எடுத்து வச்சாச்சு, முன் பக்கத்துக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு ஜிப்பு வைக்கிறதுனால இதையும் வெட்டியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் மெத்தடு. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. நம்ம பேக் பார்ட்டில் ஜாக்கெட் எப்படி விட்டுமோ அதே மாதிரி தான். இப்போ பொன்னாடையிலேருந்து நமக்கு வந்து இந்த பாவடைக்கு நம்ம இடுப்புலேருந்து அளந்த அளவுக்கு வந்து அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். இதுக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம முன் கட்டிங்க்கு அந்த பாடி சுற்றுற அளவுக்குலாம் நம்ம வெட்டிக்கலாம். அடுத்து பீஸை போட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற குஞ்சத்தெல்லாம் வெட்டி விட்டுறலாம். அது தேவையில்லை. இப்போ அதையும் வெட்டியாச்சு. இவ்வளோ தான் நம்மளோட கட்டிங் மெத்தடு. இப்போ வந்து நம்ம வந்து பேக் பார்ட்டை போட்டு முதல்ல வெட்டி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாத்தையும் போட்டு வெட்டி எடுத்துகிட்டு அடுத்து நமக்கு வந்து கை வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப வள எல்லாம் இழுத்துக்க தேவையில்லை. இப்போ வந்து ஜிப்புக்கு தேவையானதையும் வெட்டியாச்சு. எல்லாமே நம்ம அடித்து திருப்புறது தான். அதனால் தையலுக்கு ரொம்ப ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ வந்து நம்மளோட கையோட சுற்று, கையோட உயரம், கை பஃப் கைக்கு தேவையான சுருக்கத்துக்கு அது ஒரு 4 இன்ச்சு. இந்த பக்கம் நம்ம வந்து ஆம்கோல் வளைவு அந்த முண்டாவோட வளைவு வர்றதுக்கு வந்து ஒரு அதை வந்து 6 வந்து 3 ஆக்கினா 3 வருது. அதை வந்து அந்த வரைஞ்சிக்கலாம். அதை வரைஞ்சிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு பஃப் தூக்கி கொடுக்கறதுக்காண்டி ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அந்த கோட்டு 2 இருக்குல்ல, அது வந்து வரைஞ்சி கொடுத்துருக்குது. இப்போ வந்து பஃப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம அங்கங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கோ நம்ம அதை சுருக்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக போய்ட்டு. இப்போ முண்டை 6 இன்ச்சு இருக்குது. அவ்வளோதான். இதோட கை கட்டிங்கோட நம்ம எப்படி ப்ளவுஸ் வெட்டுவோமோ அதே தான். நார்மல் கை வேணாலும் நார்மல் கையே வச்சுக்கலாம். நம்ம பஃப் கைட்டு இருக்கிறதுனால பஃப் வச்சுருக்கோம். துணியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது தானே, அதனால் பஃப் வச்சாச்சு. இதில் வந்து பொன்னாடையிலேருந்து நமக்கு வந்து ஒட்டியானத்தோடு தைக்க போகிறோம். இப்போ வந்து முன்னாடி வந்து வெட்டி அதை அடித்து திருப்பி அந்த சுற்றி லேஸ் வச்சு கழுத்தை சுற்றி லேஸ் வச்சு ஒரு ஸ்டோன் லேஸ் வச்சு ஒரு நார்மல் லேஸ் வச்சு தைச்சாச்சு. இப்போ வந்து டாட்டும் பிடிச்சிக்கலாம். இவ்வளோ தான் நம்மளோட முன் கட்டிங்கோட அந்த தைக்கிற விஷயமே. வேறு ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது. சுற்றி அவுட்டரில் தையலை போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ இது தையலையும் போட்டாச்சு. இதோட வேலை அவ்வளோதான். க்ளோஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பேக் பார்ட்டுக்கு அதையும் இதே மாதிரி முன்னாடி எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தைச்சிட்டு நம்ம வந்து ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் அடித்து திருப்பி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இவ்வளோ ஈஸி இந்த மாதிரி தைக்கும் போது. இப்போ வந்து நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து அதுவும் நமக்கு வந்து அந்த பிசுறு தெரியாமல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அமுக்கி தையல் போடுறதுனால நம்ம இப்படியே நார்மலாக பண்ணியாச்சு. எனக்கு ரெட் கலர் ஜிப்பு கிடைக்காதனால ஒயிட் கலரே வச்சுருக்கேன். அது தெரியாது. நம்ம வந்து அந்த
பீஸை மூடின மாதிரி தானே வச்சுருக்கோம். நார்மலாக நம்ம ரெடிமேட் சுடிதார்லலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் வச்சுருக்கோம். அந்த ரெடிமேட் கவுனு சுடிதாரு இதிலலாம் இப்படி தானே வரும் ஜிப்பு, அந்த மாதிரியே வச்சுருக்கோம். இப்போ அவ்வளோதான். பஃப் கைக்கு தேவையான துணியை நம்ம தைச்சி அதை திருப்பி அடித்து நார்மலாக எப்பொழுதும் கை வெட்டி தைக்கிற மாதிரி தைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு பஃப் வைக்க வேண்டியதான், அதோட வேலை தான். பஃப் வைக்கிற வேலை தான் இப்போ அடுத்து. இப்போ வந்து அதை அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம அளவு விட்டுருப்போம்ல, இந்த அளவுக்குன்னு அந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டி மடிப்பாக வச்சுக்கிட்டே வரலாம். சின்ன குழந்தைன்றனால பஃப் வச்சா தான் நல்லாயிருக்கும், அதனால் பஃப்பு வச்சாச்சு. இப்போ வந்து வச்சுக்கிட்டே வரோம், குட்டி குட்டி மடிப்பாக நம்ம வச்சுக்கிட்டே வரலாம். பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக தைக்கலாம். அதுக்கு தான் நான் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறது. நம்ம வந்து பெரிய ஜாக்கெட்டு இதுங்கெல்லாம் தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். சுடிதாரு கவுனு இதெல்லாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா சுடிதாரு கவுனு பாவாடை சட்டை இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தைக்கலாம். ஜாக்கெட்னால் கொஞ்சம் நம்ம ஃபிட்டாக போடுறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து தைக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வரப்போது ஒரே லைனாக, அதனால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி. முன்வளைவு இதெல்லாம் கூட எடுத்துக்கணும் இதில், ஏன்னா அப்புறம் முன்னாடி கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே எடுத்துக்கிட்டு இப்போ கையும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. கையும் வச்சு 2 பக்கமும் தைச்சாச்சு. இதுதான் இதோட வேலையே. அவ்வளோதான். இந்த சிம்பிளாக தான் முடிஞ்சிச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த முன் பார்ட்டை ரெடி பண்ணோம், பேக் பார்ட்டை ரெடி பண்ணோம், கையை ரெடி பண்ணோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்மளோட அந்த கீழோட இடுப்பு இதுக்குலேருந்து உயரத்தை வச்சுருப்போம்ல, இப்போ அதை வந்து நம்ம இதோட சேர்க்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கைக்கு ஒரு ஸ்டோன் லேஸ் வச்சுக்கலாம், கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காண்டி. நம்ம வந்து அப்படியே வந்து ஃப்ரில் வச்சு அப்படியே விட்டுனாலும் விட்டுக்கலாம், இன்னும் ஸ்டோன் லேஸு இன்னும் வேறு எதாவது நார்மல் லேஸு எதாவது வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். பொறுமையாக வைங்க ஸ்டோன் லேஸ் வைக்கும் போது, ஏன்னா வந்துட்டு அந்த அப்படியே ஊசி உடைய வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்து நிதானமாக செய்யுங்க. பெரிய தையல் வச்சுக்கிங்க ஸ்டோன் லேஸ் வைக்கும் போது. இப்போ நம்ம 2 கைக்குமே ஒரு கைக்கு வச்சுருக்கோம், இப்போ அடுத்த கைக்கும் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து முன்பக்கத்துக்கு இந்த ஃப்ரில் வச்சாச்சு. இப்போ பேக் பார்ட்டுக்கு மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி வைக்கணும்னு. இப்போ வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணதை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே சின்ன சின்ன மடிப்பாக நமக்கு ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சில் நான் மடிப்பு வச்சுக்கிட்டே வரேன். அப்படி வைக்கும்போது நமக்கு அந்த எடுத்துருக்க துணி அளவுக்கு நமக்கு துணிக்கு ஏற்ற மாதிரிக்கு தான். நம்ம வந்து பெருசாக வைக்கணுனாலும் வைக்கலாம், சின்னதாக வைக்கணுனாலும் வைக்கலாம். அந்த மடிப்பு நம்ம சின்ன மடிப்பு வேணாலும் வைக்கலாம், பெரிய மடிப்பு வேணாலும் வைக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இப்போ அதை நம்ம வச்சுக்கிட்டே வரோம், ஒரு மடிப்பாக எடுத்து அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே வரோம். அப்படி வைக்கும்போது நமக்கு நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அடுக்கடுக்காக வர மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இதில் தைக்கும் போது நமக்கு வேலையும் கொஞ்சம் சுலபமாக முடியும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே கஷ்டமாலாம் தெரியாது. இப்போ வந்து நம்ம வந்து இதை அப்படியே அடுக்கடுக்காக அப்படியே எடுத்து வச்சு அப்படியே நம்ம ஒரு அயன் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா நீட் லுக்கு கிடைக்கும். இதை இப்போ அயனிங் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து கை சுற்ற வச்சு நமக்கு இப்போ மார்பு சுற்ற அளவு, அப்புறம் இந்த இடுப்பு சுற்ற அளவு, இடுப்பு சுற்ற அளவு இதெல்லாம் நம்ம வச்சு மார்க் பண்ணி அப்படி தைச்சிக்கிட்டே வந்தால் நம்மளோட அழகான பொன்னாடையிலேருந்து அழகாக கவுன் தைச்சது நமக்கு சூப்பரியாக ரெடி ஆகிடுச்சு. லாங்லேருந்து கழுத்துலேருந்து கீழே பாதம் வரைக்கும் இந்த கவுனோட அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கவுனு இப்போ வந்து 2 பக்கம் சைடில் தையல் போட்டாச்சு. நமக்கு தேவையான அளவு தையல் 3 தையல் 4 தையல்னு போட்டுக்கலாம், அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து திருப்பிட வேண்டியதான். இதுதான் இந்த கவுனோட அவுட்புக்கு. சூப்பர் ஃபினிஷிங்கோட ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. இந்த அவ்வளோதான் வச்சாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு நடுவில் ஒரு பேட்ச் ஒர்க் வச்சுட்டு நம்ம வந்து டெலிவரிக்கு ரெடி ஆகிடும். ஒரு இது தைச்சிருக்கேன், ஒட்டியானம் தைச்சிருக்கேன். அப்படியே இந்த ஃப்ரில்லு மாதிரி இந்த புடவைக்கு வர மாதிரி இப்போ புதுசாக நியூவாக நான் மாடல் வந்திருக்குல்ல, அந்த மாடல் இதை வச்சுருக்கேன். அவ்வளோதான் இதோட ஃபைனல் லுக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்